போட்காஸ்ட் மூலமா உங்களை இன்னொரு தடவை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் எமோஷன்ஸ். நம்ம தினமும் காலையில ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்போம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆரம்பிப்போம். பட் சாயந்தரம் வீடு திரும்புறப்போ ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்க காலையில தொடங்கின ஆளா சாயந்தரம் வீடு திரும்ப மாட்டீங்க. சில நாள் காலையில ஆஃபீஸ் போறப்பே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட போவீங்க, கடுப்புல போவீங்க. என்னடா நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ட்ரெயின் கரெக்ட் டைம் கிடைக்குமா, பாஸ் இன்னைக்கு கத்துவாரா, இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவினிங் வீடு திரும்புறப்போ ரொம்ப மன நிறைவோட வீடு திரும்புவீங்க. பெரும்பாலும் நம்ம காலையில தொடங்குற ஆளா சாயந்தரம் வீடு திரும்புறது இல்லை. எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதை பொறுத்து நம்ம டெய்லி நடவடிக்கையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு ஆள் நம்மகிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா திடீர்னு சந்தோஷப்படுறோம், அது நம்ம வேலையில பிரதிபலிக்குது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு யாருன்னா நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம வேலையில பிரதிபலிக்குது. இப்படி இருக்கப்போ நண்பர்கிட்ட கேட்டேன், எப்படிடா நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மனநிலையில இருக்க அப்படின்ட்டு. சிம்பிள், ஒரு ஆப் இருக்குடா, ட்ரை பண்றியா அப்படின்னா. ஓகே, ஆப்பை கொடு பார்ப்போம் அப்படின்னு. அவனும் ஆப் எடுத்தான். எடுத்து பார்த்தா ஜொமேட்டோ ஆப் கிளிக் பண்ணான். என்னடா இது அப்படின்னு சொன்னேன். இதுதான் மச்சான் சீக்ரெட்டு. என்னடா சீக்ரெட்டு? சந்தோஷமா இருந்தா நல்லா ஒரு KFC சிக்கன் ஆர்டர் பண்ணு. சோகமா இருந்தா என்னடா பண்ணுவேன்? சோகமா இருந்தா KFC பிளஸ் ஒரு சிக்கன் பிளஸ் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணு. சரி, இப்போ ரொம்ப கடுப்புல வந்திருக்க. சிம்பிள். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நீ KFC ஆப் மட்டும் பத்தாது, டிவியும் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸை போட்டு இருக்கிறதுல உன் மூட் என்னவா இருக்கோ, இல்லை என்ன மாதிரி மூட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இன்னும் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், எப்படி நிறைய ஆஃபீஸ்லையும் கேட்பேன், மேடம் எப்படி மேடம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றீங்க, கஷ்டமா இல்லையா? சிம்பிள்ப்பா, வீட்டுக்கு போவேன், நல்லா சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே ஓடிடும். இப்படி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு, கோப்பப் பண்றதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். பட் உண்மையிலேயே நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே ஹேண்டில் ஆயிடுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு சிம்பிளா ஒரு புத்த கதை சொல்லுவாங்க. 3 புத்த துறவிகள் ரோட்ல கையேந்தி அவங்களோட பிக்ஷையை வாங்குறதுக்காக நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 3 பேருமே நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாய் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரு நாய் இந்த 3 பேர் மேலேயும் அப்படியே பயங்கரமா குலைக்குது. அதுக்கப்புறமா கடிக்க போகுது. அப்போ ஒரு துறவி ரொம்பவே பயந்துட்டாரு. அவர் கீழே விழுந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்துட்டாரு. உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருக்க ஒரு துறவி எதுவுமே ரியாக்ட் பண்ணல அந்த டைம்ல. அண்ட் 3ஆவதா இருக்க ஆள் கோவப்படுறாரு. அப்போ ஒரு நாய் குலைக்க வருது, மேல குலைக்குது, மேல கடிக்க வருது. அப்போ 3 பேர் 3 விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தர் பயப்படுறார், ஒருத்தர் கோவப்படுறார், ஒருத்தர் எதுவுமே ரியாக்டே பண்ணல. பிரச்சனை அங்க இல்ல. இவங்க 3 பேருமே அன்னைக்கு அந்த பிக்ஷை வாங்குற பணியை முடிச்சுட்டு அவங்களோட மொனாஸ்டரிக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்க தங்கியிருக்க இடம். இரவுல அந்த பயந்த புத்த பிக்ஷு மட்டும் அந்த இன்சிடென்ட்டை திருப்பி அவர் மனசுக்குள்ள கொண்டு பயந்துகிட்டே இருக்காரு. அடுத்த நாள் வந்துருச்சு. அவர் அன்னைக்கு பிக்ஷை வாங்க போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் இன்னைக்கு பிக்ஷை வாங்க போக மாட்டேன், ஏன்னா அந்த நாய் அங்கே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பயம். அவர் உள்ளாயே எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதாவது அங்கே துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, கூட்டுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாரு. இதுவே ஒரு வாரம் 2 வாரம் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ அவரோட குரு கூப்பிட்றாரு ஒரு நாள் நைட், வா நம்ம நடக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேருமே நடந்து போறப்போ அவர் கேட்கறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. புத்த பிக்ஷு அப்புறம் அந்த மொனாஸ்டரியோட தலைவர் 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புத்த பிக்ஷு நடந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நாய் ஏறிச்சு, குறைச்சிச்சு, அப்புறம் கடிக்க வந்துச்சு, ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரோட்ல போறதுக்கு பயமா இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. குரு இதை கேட்டுட்டு சிரிச்சு அவர் சொல்றாரு, உன்னை குறைச்ச நாய் அந்த நிமிஷம் அந்த வேலையை பார்க்க போயிடுச்சு. அந்த சம்பவம் அன்னைக்கே நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் அந்த சம்பவத்தை உன் மனசுக்குள்ள போட்டு போட்டு திருப்ப ரீகே பண்ணி நீ பயந்துட்டே இருக்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எமோஷன் ஹேண்டில் சொல்லுவாங்க. செகண்ட் திங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, அந்த எமோஷன்ஸ் ஆனா மனசுல தள்ளி எத்தனை நாள் அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கும். திடீர்னு யாரோ ரோட்ல போய் யாரோ ஒரு தடவை வருவாங்க. ஆனா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும், இல்ல மக்கள் முடியும். பட் அந்த விஷயம் திருப்பி ஒரு மனசுல போய்
நாய் உன் மேல குலைச்சது, அந்த நாய் உன்னை வந்து கடிக்க பார்த்துச்சு. ஆனா கோபம் அப்படிங்கிறது உனக்குள்ளார உருவான ஒரு விஷயம். நீ இப்ப கோபத்தை அடிக்கிறதுக்கு பதிலா, உன் கோபத்தை அழிக்கிறதுக்கு பதிலா, இந்த கோபத்துக்கு காரணம் நாய் தான் நினைச்சு நாயை அடிக்க பாக்குற. அதுக்கப்புறம் உனக்கு உள்ளர கோபம் மட்டுமே தங்கி இருக்கிறதுனால எல்லாருக்கு மேலேயுமே அந்த கோபத்தை காட்டுற. நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த சம்பவம் வேற, அந்த சம்பவத்தை நிகழ்த்திய நபர் வேற. இந்த கோபம் அப்படிங்கிறது தனியான ஒரு விஷயம், அது உனக்குள்ளார இருக்க ஒரு விஷயம். நீ அழிக்க வேண்டியது உனக்குள்ள இருக்க கோபத்தை தானே தவிர நீ அழிக்க வேண்டியது அந்த நாயை அல்ல. இது இரண்டாவது முக்கியமான விஷயம். முதல் விஷயம், சம்பவம் நடந்து முடிந்து விட்டது, அதை தாண்டி நம்ம வந்துட்டோம். அப்போ எமோஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளார உருவான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல் பிக்ஷுவோட கதையை சொன்னேன். இரண்டாவது பிக்ஷுவோட கதையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அடிக்கடி பண்ற தப்பு இது. நம்மள ஒருத்தர் கோபப்படுத்தி இருக்கலாம். கோபம் அப்படிங்கிறது நமக்குள்ளார உருவான ஒரு விஷயம். சோகமா இருந்தாலும் சரி, சோகம் என்பது நமக்குள்ளார உருவாகிற ஒரு விஷயம். அதுக்கு காரணி வெளியே இருக்கிறாங்க, ஆனா அவங்க மட்டுமே காரணம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ரெண்டையும் பிரிச்சு பாருங்கள். அந்த நாய் வேற, இந்த கோபம் வேற. இதுதான் இரண்டாவது பாடம். மூன்றாவது ஒரு விஷயம், மூன்றாவது புத்த பிக்ஷு எங்க போனாரு? அவரு மொனாஸ்ட்ரிக்கே வரல. அவரை எல்லாம் தேடி போறாங்க. தேடி போயிட்டு ஒரு 2 பேர் வந்து சொல்றாங்க, சார் அவர் காட்டுக்குள்ள இருக்காரு, கூப்பிட்டு பார்த்தோம் வரல, ஏன் வரல அப்படின்னு அந்த மடத்தோட தலைவர் கேட்கிறாரு. இவங்க சொல்றாங்க, சார் அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, இனிமேல் நான் புத்த பிக்ஷுவே கிடையாது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம குடிக்க வர ஆரம்பிச்சிட்டாரு சார். இனிமேல் அவர் வந்து இந்த மொனாஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு தகுதியான ஆளான்னு நமக்கும் தெரியல, இந்த மடத்துக்குள்ள அவரை விடணுமானும் தெரியல அப்படின்னு இந்த குரு தேடி போறாரு அந்த மூணாவது பிக்ஷுவை நோக்கி. ஒரு வாரம் காட்டுல அலைஞ்சு பாக்குறாரு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நடு காட்டுல ஒரு சின்ன மரத்துக்கு கீழே நல்ல குடிபோதை நிலையில அந்த புத்த பிக்ஷு படுத்திருக்காரு. இந்த குரு ஒண்ணுமே பேசல. அவர் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு போதை தெளியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, போதை தெரிஞ்ச உடனே கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் என்னை பார்த்து குலைச்சிச்சு. ஆமா, நீங்க 3 பேர் போனீங்க, நாய் 3 பேர் மேலேயும் கடிக்க வந்தது, 3 பேரையும் பார்த்து குலைச்சது. என்ன பிரச்சனை உனக்கு? முதல்ல இருக்கவன் பயந்தான், 2வது இருக்கவன் கோவப்பட்டான், நீ என்ன பண்ண? இல்ல, நான் புத்த பிக்ஷுவா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இல்ல, ஒரு நாய் என்ன குலைக்குது, என்னை பார்த்து குலைக்குது. நான் எவ்வளவு பெரிய புத்த பிக்ஷு. அந்த நாய் என்ன குலைக்கிறப்போ மக்கள் எல்லாம் என்ன சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் என்ன பார்த்தாங்க, கேவலமா பார்த்த மாதிரி இருந்தது. நான் இந்த புத்த பிக்ஷு பதவிக்கு தகுதியானவனா அப்படின்னு எனக்குள்ளரே கேள்வி வந்துருச்சு. புத்த பிக்ஷுக்குனால ஒண்ணுமே சொல்ல முடியல அந்த மட தலைவர்னால. அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, மத்த 2 பேருமே அந்த எமோஷன்ஸ் தங்களுக்குள்ளார இருந்தது தெரிஞ்சது. அதாவது கோபமா அந்த எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்பினாங்க. இன்னொருத்தர் பயமா அந்த எமோஷன் இருக்குன்னு நம்பினாங்க. ஆனா அந்த சம்பவத்தையும் இந்த எமோஷன்ஸையும் அவங்களால பிரிச்சு பார்க்க முடியல. இவர் எப்படி அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா 3வது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். தன்னையே வந்து குற்றவாளி ஆக்கிக்கிறது, ஒரு கில்ட்டி ஃபீலிங். அந்த நாய் அவர் மேல குலைச்சோன்ன அவருடைய சுயமரியாதை கேள்வி கேட்கப்படுது. யாருமே அந்த நாய் வந்து அவருடைய சுயமரியாதையை கேள்வி கேட்கல.
தன்னுடைய சுயம் அங்க சோதனைக்குள்ளாகுது. செல்ஃப் அப்படின்வாங்க, செல்ஃப் எக்ஸ்டீம், செல்ஃப் இமேஜ், அப்புறம் செல்ஃப் வர்த். இந்த மூணுமே கேள்விக்குள்ளாகுது. மனிதனுக்குமே, ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். நான் இதுதான், நான் இதுக்கு தகுதியானவன், நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், உலகம் என்ன அறிவாளின்னு நினைக்குது, உலகம் என்ன சாந்தமான ஒரு ஆளா நினைக்குது, அதனால நான் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயத்தை பத்திய ஒரு செல்ஃபை பத்திய ஒரு அனுமானம் இருக்கும். அது உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மூன்றாவது புத்த பிக்ஷு மாதிரி அவர் ஒரு நாய் அவர் மேல குலைச்ச உடனே இவர் தான் தகுதியே இல்ல வாழ்க்கையில ஒரு புத்த பிக்ஷுவா இருக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு செய்யறார். இந்த இடத்துல யாருமே அவருடைய சுயத்தை பத்தியோ அவரோட செல்ஃப் இமேஜை பத்தியோ கேள்வி கேட்கல, செல்ஃப் எஸ்டீமை பத்தி கேள்வி கேட்கல. பட் இவர் ரொம்ப அதை பர்சனல் ஆக்கிக்கிட்டாரு. ஒரு எமோஷன் 3 விதமா செயல்பட்டு இருக்கு. ஒன்று, ஒரு ஆளை பயப்பட செஞ்சிருக்கு, அவருடைய தினசரி வேலையை செய்ய விடல. டெய்லி இந்த சம்பவம் எல்லாருக்குமே நடக்கும். யாருன்னா நம்மளை திட்டிடுவாங்க, யாருன்னா நம்மள எதுனா தப்பா பேசிடுவாங்க, இல்ல ரோட்ல போறப்ப ஏதோ ஒரு சண்டை வந்துடும். ரெண்டாவது, கோவப்பட்டோம். ரெண்டாவது பிக்ஷு கோவப்பட்டார். ஆனா அவரும் பர்சனலா எடுக்கல, அவர் கோவப்படுறார். இது நடக்கும், நம்ம ஆபீஸ்லயே நடக்கும். யாருன்னா நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள், 2 நாள், மூணாவது நாள், 4வது நாள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இருந்தாலும் இவன் நம்மளை இரிட்டேட் பண்ணிடுவானோ, இவனை நம்ம கோவப்படுத்திடுவானோ, இவன் நம்மளை எதனா பண்ணிடுவானோ அப்படின்ட்டு அவங்க மேல நம்ம கோவத்திலே இருப்போம். நம்மளால அந்த பர்சனையும் அந்த எமோஷனையும் பிரிச்சே பார்க்க முடியாது. இதுவும் நடந்திருக்கும். மூன்றாவது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், பட் ஆள் மனசுல இருந்திருக்கும். சின்ன வயசுல நீ இதுக்கு தகுதியே இல்லாதவன், இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லை, இந்த கல்விக்கு நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாருன்னா. அது நேரடியா உங்க சுயத்தை பாதித்திருக்கும். இப்ப முதல்ல சொன்ன எமோஷன் மேலோட்டமா இருக்கிறது, அது ரொம்ப ஆலோசனையெல்லாம் தேவையில்லை, அதை அப்படியே கலத்தி போட்டு வந்துடலாம். ரெண்டாவது எமோஷன், அந்த பொருளோட தான் அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணி பார்க்கணும்ல. அந்த நாயோட அந்த கோவத்தை, இல்ல உங்க மேனேஜரோட அந்த பயத்தை, அதை பிரிச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் பழக பழக நமக்கே புரிஞ்சிடும், அவர்னால இந்த கோபம் வரல, இந்த கோபம் எனக்குள்ளார இருக்கு, இந்த செயல்னால எனக்குள்ளார வந்துட்டு ஒரு வருத்தம் இல்லை, இந்த வருத்தம் எனக்குள்ளாரையே இருக்கு அப்படின்ட்டு. ஆனா மூணாவதா ஒரு விஷயம் சொன்னல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நிறைய பேர் அவங்களுடைய சுயத்தை துளைத்து அவங்க போக வேண்டிய பாதையை மறந்து எந்த வழியில போறதுன்னே தெரியாம, நம்ம இதுக்கு தகுதியானவங்களா, நம்ம இந்த விஷயத்தை செய்யறதுக்கு சரியான ஆளுங்களா, நம்மளால இது முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகம். ஏதோ ஒரு சம்பவமோ ஏதோ ஒரு நிகழ்வோ ஏற்படுத்திய தாக்கம். இது ரொம்ப டீப் லெவல் எமோஷன்ஸ். அதை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் கொண்டு வரணும். ஆக மொத்தம் 3 பாடம் தான். ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சம்பவம் முடிஞ்சதுதான், அதோட எமோஷன்ஸை மட்டும் கேரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வும் அதனால் உண்டான எமோஷன்ஸும் வேறு வேறு, நாய் வேற பயம் வேற மாதிரி. மூன்றாவது, எதையுமே பர்சனலா எடுத்துக்க தேவையில்லை. நம்ம செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாய் குலைக்கிறதுனாலயோ யாரோ வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்றதுனாலயோ இல்லை. நம்ம செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்கு. இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்க மணி. தேங்க்யூ.